வானங்களையும் பூமியும் படைச்ச அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழ். இப்போ நம்ம அத்தியாயம் 2ல 185 ஆயத்து நம்ம அதை பார்ப்போம். இது என்னன்னு கேட்டால் ரமணான் நோன்பை பற்றி விளக்கங்கள். இது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் இந்த மேல்மேனே தெளிவை இறைக்கார்ல போதுமானவை. ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீன்மைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப் பெற்றது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலேயோ இருக்கின்றாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதே நாடுகின்றானே தவிர உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் இதன் மூலம் நாடுகின்றான் அப்படின்னு இந்த ஆயத்து வருது. இதை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே அதை கடமையாகத்தான் ஆக்கிட்டு வர்றாங்க. இப்போ எல்லாம் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம இதை இந்த ஆயத்தை கவனிக்கணும். நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். எல்லாரும் வைக்கிறோம், நம்மளும் வைக்கிறோம் அப்படி இல்லாமல் இந்த நோன்புக்கு என்ன நல்லா தெளிவாக கொடுக்குறான். இந்த குர்ஆனில் உள்ள இந்த ஆயத்தை நம்ம வாசித்து சிந்திக்கணும். இப்போ அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதருக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழ் கொண்டதாகவும் நன்மை தீன்மைகளை பிரித்து அறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு வருது. இப்போ இந்த குர்ஆனில் என்ன வருதா, ஃபஸ்ட்டு நன்மை தீன்மை என்னாங்கிற நம்ம ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஃபஸ்ட் நீங்கள் நன்மை தீன்மைகளை விளங்கி கொள்ளுங்க. நன்மை தீன்மை விளங்கி கொண்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டு நீங்கள் நோன்பு வைக்கும்போது உங்களுக்கு நன்மையாகும். அப்போ நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தவறு செஞ்சுட்டு அப்புறம் ஒரு வருஷம் பூரா தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கும்போது அதுக்கப்புறம் அந்த நோன்பு என்னாகும், வருஷத்துக்கு வருஷம் வைக்கும்போது தவறும்போது ஒன்று அழியக்கூடியதாக இருக்கும். ஒரு செவத்தில் ஒரு பேனாவை எடுத்து ஒன்று எழுதுகிறோம். அது என்ன பண்ணுறேன், எழுதிட்டு தண்ணியை ஊற்றி அழிச்சா அப்படியே அழிஞ்சு போகுது. அப்படித்தானே? இதே தான் நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டே வரும்போது என்ன நன்மைகள் செய்தோமோ அது அங்கே என்ன ஆகுது, அழிக்கப்பட்டுருது. அப்போ நம்ம ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எப்படின்னா, நம்ம அடி நேரமும் நம்ம அல்லாட்டே கேட்கும்போது அல்லாஹ் அந்த தவறுகளை செய்யாமல் நம்மளெல்லாம் பாதுகாத்து வாழ வைப்பான். அப்போ நமக்கு தெரியும் நம்ம தவறு செய்யாமல் தானே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மூச்சிலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனசு நமக்கு அறிவித்து காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிலையில தான் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம தவறு செய்யாமல் எந்த அளவுக்கோ நம்ம சீர்திருத்தி தான் இப்போ வாழ்ந்துட்டு வரோம். அப்படிங்கும்போது நம்ம பொய் பேசுகிறதோ புறம் பேசுகிறதோ பிறர் இல்லாமல் பிறரை பற்றி பேசுகிறதோ இல்லை பிறரை பற்றி திட்டுவதோ இல்லை ஏழைகளுக்கு உணவு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க உணவு கேட்கும்போது உணவு இல்லைன்னு விரட்டுவதை பற்றியோ எல்லா விஷயங்களும் இருக்குது. இப்போ எல்லாம் உணவு கேட்கும்போது நம்மளுக்கு நிறையா பரக்கத்து கொடுத்துருக்கான். அதில் ஏதாவது ஒன்று கொடுங்க, அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்து அவங்கள அனுப்புங்கன்னு நல்லா சொல்கிறோம். அதில் சில பேர் என்ன செய்வா, அவங்களுக்காக நம்ம இப்போ செய்ய முடியாது. அதனால்
அந்த நாள் கிழமைய பார்த்து அப்போ வாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவா, தனக்கு சாப்பிட வச்சிருந்தத கூட, சரி வந்து கேட்டாங்களே என்ன பண்றது? சரி அவங்களுக்கு குடுத்துட்டு, நம்மளுக்கு ஏதாவது சமைச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. இதத்தான் எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்புறான். அவங்களுக்கு அந்த உணவு, அந்த பசியா வரும்போது, சரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய பசிய அமர்த்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உணவ குடுக்கும்போது, இன்னும் பாக்கியமா இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த மாரிலாம் செஞ்சுட்டு வரோமான்னு பார்க்கணும். அப்ப எத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து பரவி திரியக்கூடாது. பெண்கள் அதிகமா பரவி திரியக்கூடாது. பொழுது போகலைங்கிறக்காண்டி ஒவ்வொரு ஊர அங்கே போணும், இங்கே போணும். ஊர் கடந்து போறதுலேருந்து, மனிதர்ட்ட பேசி போர் அடிக்கும் பொழுத கழிக்கிறதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுலலாம் பாவங்கள் தான் இருக்கு. நம்மளுக்கு அல்லாஹ் வந்து ஒரு நேரத்த வந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்து ஒதுக்கி குடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த நேரத்துல அதிக அதிகமா அல்லாஹ் திக்ர் செய்யணும், அல்லாஹ் தியானிக்கணும். அல்லாஹ் தியானிச்சுக்கிட்டு, அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு, குரான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது, நம்மளுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. அந்த அளவுக்கு நேரம் பத்தாத நிலையில தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, திக்ர் செய்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கக்கூடியதா இருக்கும். குரான் பார்க்கறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாரில வந்து நம்ம ஈடுபட என்ன ஆயிரும், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரமே இருக்காது. அப்ப நேரமே பத்தாத மாரி தெரியும். ஏன் அப்டின்னா, அந்த அளவுக்கு அல்லாஹ் அவன் பொறுப்புல ஏற்றுக்கொண்டு, அந்த மனிதன வழி நடத்தும்போது, அவன் வந்து நம்ம வந்து நேரமே போமாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டான். நேரமே பத்தல. ஏன்னா, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உணர்வும், உள்ளட்சமும், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளும், தெளிவுகளும், அல்லாஹ்வுடைய திக்ர்லயும் அவன் வாழும்போது, அந்த மனிதனுக்கு வந்து அந்த நேரமே இன்னும் பத்தலைங்கிற மாரி தான் வரும். அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமான்னு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் வந்து அதிக அதிகமா தியானிக்கணும். குரான அதிக அதிகமா விளங்கிக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டு வந்து குரான வந்து விளங்கணும். ஏன்னா, இந்த குரான் வந்து நாளைக்கு சாட்சியாக அல்லாஹ்ட்ட நிக்கும். ஏன் அப்படின்டா, நான் இந்த குரான்ல வந்து என்னுடைய சேதி அவ்வளோ சேதி இருந்துச்சே, நீ எந்த அளவுக்கு கவனிச்ச, எந்த அளவுக்கு குரான வாசிச்ச, எந்த அளவுக்கு கவனிச்ச, எந்த அளவுக்கு வாழ்ந்த அப்படிங்கிறது அல்லாஹ்ட்ட வந்து நிக்கும். அதே அந்த சிந்தனையிலயும், அந்த தியானிப்புலயும் முழு மூச்சும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலயும், அல்லாஹ்வுடைய தியானிப்புலயும் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கானோ, அவனுக்கு எந்த ஒரு கேள்வி வணக்கம் இல்ல. அவன் அழகான முறையில அல்லாஹ் வந்து அவனுக்கு கேள்வி கணக்கு இல்லாத நிலையில அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிருவான். ஆனா, இந்த குரான பத்தி யாரு கேள்வி யாருக்கு கேட்கப்படும் அப்படின்னா, குரான் குடுக்கப்பட்டும், அத வந்து வாசிச்சு தெளிவடையாம, சிந்திக்காம, அல்லாஹ் சொன்னபடி யாரு வாழலையோ, அவங்களுக்கு தான் இந்த குரான வச்சு கேள்வி கேட்கப்படும். அப்ப இவ்வளோ விஷயங்கள் இந்த குரான்ல வந்து இருக்குது. அப்ப நம்ம குரான எந்த அளவுக்கு தெளிவடைஞ்சோம். தெளிவடைஞ்சு வாழ்ந்து மனம் சமாதானமா இருக்கும். எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொன்னபடி இந்த தீமைய நீக்கி வாழ்ந்தோம், அந்த தீமைய நீக்கி வாழ்ந்தோம். வீணான இடத்துக்கு போகல, வீணான பேச்சு பேசல, ஏழைகளுக்கு நல்லபடியா நம்ம வந்து செலவு செஞ்சோம். அப்படியே பல பல விஷயங்கள அவங்க சிந்திக்கும்போது மனசு வந்து சுகமா இருக்கும். அந்த சுகமா உள்ளவங்களுக்கு தான் இந்த நோன்பு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இல்ல. நோன்ப வச்சு திரும்ப தவறு செஞ்சா என்ன ஆகும்? அந்த நன்மை அழிக்கப்பட்டு தானே போகும். அப்ப நம்ம தவறு செய்யாம வாழ்ந்துட்டா என்ன ஆகும்? மேலும் மேலும் உயர்த்தப்படும். இதுக்கு தான் வந்து ரமலான் நோன்பு அப்படிங்கிறது, வாழ்ந்து வைக்கக்கூடிய நோன்பு தான் இது. வாழாம வைக்கக்கூடிய நோன்புல. வாழாம வச்சு என்ன என்ன பிரயோஜனம் இதுல கிடைக்க போகுது? வாழும்போது தான் அல்லாஹ் இப்படி செய்திய நீ குடுத்துருக்கியா? இப்படிலாம் இறக்கியிருக்கியா? இவ்வளோ செய்தி இருக்கே! இவ்வளவு நபிமார்கள பத்தி இவ்வளோ செய்தி சொல்லியிருக்கியே! அவங்களுடைய இவ்வளோ கஷ்டங்களா? இவங்கட்ட இப்படி பேசியிருக்கியா? இவங்களுக்கு இவ்வளவு நலவ நாடுனியா? இவ்வளவு தீமை இன்னைக்கு நன்மையா நாடுனியா? தவறும்போது இவ்வளவு சூழ்நிலை நடந்துச்சா? எல்லாத்தையும் அறியக்கூடியதா இருக்கும் இந்த மக்களுக்கு. இந்த மாரி நம்ம அறிஞ்சு, தெரிஞ்சு, அப்புறம் அல்லாஹ் இவ்வளோ விளக்கங்கள எங்களுக்கு எங்களுக்கு நீ இறக்கி இருக்கிய சத்தியத்த கொண்டு அப்படின்ட்டு அல்லாட்ட உகர்ந்து நம்ம வைக்கிற ஒவ்வொரு நோன்பு தான் அல்லாட்ட நம்ம சேரப்படுது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை நீ சொல்லி காட்டல அப்படின்டா, நாங்க அறியாத நிலையில தான் இருந்திருப்போம். ஆனா, இவ்வளோ செய்திகள வந்து நீ குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்க ரஹ்மானே! எங்களுக்கு இவ்வளோ செய்தி நீ சொல்லி காமிச்சனால தான், எங்களுக்கு இந்த நேர்வுல வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. இதுக்கு உனக்கு நாங்க என்ன செய்றோம்னா, உனக்காக நீ எங்களுக்கு இந்த நேர்வழிய காமிச்சு, இத எங்கள வழி நடக்க செய்து, அந்த வழி நடந்ததுல எங்களுக்கு மனத
சுகப்படுத்தி கொடுத்த அல்லாவுக்கு தான் அனைத்து புகழும் சொல்லி வைக்கக்கூடிய நோன்பு தான் இந்த ரமலான் நோன்பு. இதை நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்மளுக்கு கேள்வி வணக்கம் இருக்கு அப்படின்னு உணரணும். குரானை எடுத்து நம்ம வந்து ஆராயணும். ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால விளங்கி கொள்ள முடியும். நம்ம ஆட்டு மந்தைகள் போல எல்லாரும் குரான் ஓதுறாங்க, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் அப்படி செய்வோம் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தனித்துவமான வாழ்க்கை நல்லா சொல்லிட்டான். தன்னந்தனியாக நீங்கள் அந்த ஒரு கருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அந்த கருவாக இருக்குது, அப்புறம் குழந்தையாக ஆக்கப்படுது. அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது தனிச்சு தான் இந்த பூமிக்குள்ள பிறக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளும் தனித்தனி தேவைகள் தான், ஒரே தேவைகள் இருக்காது. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும்போது அவனுக்கு ஒவ்வொரு உலகமாக தெரியும். சந்தோஷமா உள்ளவனுக்கு இன்னைக்கு இந்த உலகம் வந்து நல்லா தெரியும். கஷ்டம் அவ்வளவுக்கு உலகமே இருண்டு போனது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த கஷ்டமான நிலையில இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப துன்பங்களோ கஷ்டங்களோ அவளுக்கு அங்கே இருக்கும்போது உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அதே உலகத்துல அதே மனிதன் இன்னொரு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் இந்த உலகத்துல இன்னும் வாழணும் வாழணும் ஆசையா இருக்கு. ஏன்? அவனுக்கு அந்த அளவுக்கு இந்த உலக இச்சை, உலக ஆசை, உலக சந்தோஷம் எல்லாம் முழுமையா கொடுக்கப்பட்டு அவன் சந்தோஷமா வாழும்போது இந்த உலகத்தை இன்னும் ரொம்ப காலம் வாழணும்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகம் சுகமாக்கப்பட்டிருக்கு. அவனுக்காக உலகமாக அது இருக்கு. ஆனா கஷ்டம் அவ்வளோனுக்கு உலகம் எப்படி இருக்கு? இருண்டு போயிருக்கு. இந்த உலகத்தை இன்னும் நான் வாழணுமா? இந்த கஷ்டத்துல நெருக்கடியிலே இருண்டு போய் உலகம் இருண்டு போன மாதிரி இருக்கே, இன்னுமா நான் வாழணும்? அதுக்கு மரணமே தேவலையும் யார் சொல்லுவான்? அதிகமான கஷ்டத்துல அவன் ரொம்ப தாங்க முடியாத கஷ்டத்துல வாழ்றேன் அப்படி சொல்லுவான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலகமாக இருக்கு. ஒருத்தனுக்கு சந்தோஷமான உலகமா இருக்கு, ஒருத்தனுக்கு கஷ்டமான உலகமா இருக்கு. உலகம் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் படைக்கப்பட்ட உலகம்தான். அவன் அவன் மனதுக்கு தகுந்த உலகம் வந்து அது அவனுடைய மனசுக்கு அது மாற்றி அமைக்கப்படுது. அவ்வளவுதான். இப்ப நம்ம போன பிறகு எத்தனை பேர் வாழ போறாங்க, அத்தனை பேருக்கு இந்த உலகம்தான். ஆனா அவன் மனநிலைக்கு தகுந்த உலகம். ஒருத்தனுக்கு இருண்டு போன உலகம், இந்த உலகத்தை வாழ்ந்தானே இல்லையா அப்படிம்பான். அப்ப இந்த மனிதர்களுக்கு இங்க பிறக்கப்பட்டதுனால அவங்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே இந்த மனிதனை வந்து அல்லாஹ் கைப்பற்றும் போது அவனுக்கு இந்த உலகம் வந்து சுருட்டப்பட்டுரும். அவனுடைய உலக வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அவன் என்ன ஆயிரும்? அவனுடைய உயிரை கைப்பற்றின பிறகு அவனுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு தேவையும் இருக்காததுனால அவனுக்கு சுருட்டப்பட்டதாக இருக்கும். இப்ப விரிக்கப்பட்டதாக யாருக்கு இருக்குன்னா, அந்த உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட விரிக்கப்பட்டதாக இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் அந்த உலகத்தை எப்படி குடுத்துருக்கான்? என்னென்னு குடுத்துருக்கான்? இது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? அல்லாவுக்காக எப்படி நம்ம கட்டுப்பட்டு வாழ்றோம்? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு, யார் கட்டுப்பட்டு வாழ்றார்களோ அவர்கள் மனம் திருப்தியா இருக்கும். அந்த திருப்தியா உள்ளவங்களுக்கு தான் இந்த நோன்பும் அவங்களுக்கு நன்மை பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அவர்களுக்கு தான் அந்த நோன்பு வந்து பயனளிக்கும். அப்படி வைக்கிறவங்களுக்கு தான் பயனளிக்கும். அப்ப இத வந்து ஒவ்வொருத்தரும் இந்த நோன்ப வந்து எப்படி வைக்கணும்? ஃபர்ஸ்ட்டு குரான்ல உள்ள விஷயங்கள கடைப்பிடிச்சு வந்து மனம் வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு பொருத்தமாத்தானே வாழ்ந்துட்டு இருக்கோன்ற அந்த மன சமாதான நிலையில வைக்கிற ஒவ்வொரு நோன்பு தான் அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய நோன்பாக இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அறிஞ்சு தெரிஞ்சுக்கிறணும். அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.